ஓம் தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர்வேணி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் பாடல்களின் விளக்கத்தை நம்ம எவ்வளவு எளிய முறையில புரிஞ்சுக்க முடியுமோ புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அபிராமி அம்மையின் திருவருளாலும் குருவருளாலும் இதனை நம்ம தொடர்ந்து எல்லா பாடல்களையும் செவ்வனே நம்ம புரிஞ்சு பாடி முடிக்க அம்பாள் அனுகிரகம் பண்ணட்டும். 6வது பாடல். சென்னியதுன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பன்னியதென்றும் முந்தன் பரமாகம பத்ததியே. நமக்கு பகவான் 3 விதமான கரணங்களை கொடுத்திருக்காரு. இவை மனம், வாக்கு, காயம். மனசால எத்தனையோ எண்ணங்களை எண்ணி எண்ணி உண்ணாக போறோம். சும்மா உட்கார்ந்திருந்தா கூட மனசுல எத்தனையோ எண்ண அலைகள் ஓடி ஓடி ஓயுது. வாக்கினால் வேண்டாத பலனில்லாத பல சொற்களை பேசி பிறரின் குறைகளை பற்றி பேசி எத்தனையோ மற்றவர்களை தேவையில்லாமல் புகழ்ந்து எத்தனையோ வீண் நேரம் செலவாகிறது. உடம்பாலையும் நம்முடைய நேரம் எப்படி போகுது அப்படின்னே தெரியாம நம்ம நிறைய காரியங்கள்ல ஈடுபடுறோம். அப்புறமா ஒரு நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா, ஐயோ இவ்வளவு காலம் நம்ம வீணடிச்சிட்டோமே, வாழ்க்கையில நம்ம எதுவும் சரியா செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து குடிகொள்ளுது. இந்த நம்ம நல்லா இருக்கிற நாள்லயே இன்பம் வந்தா நம்ம ரொம்ப துள்ளி குதிக்கிறோம், துன்பம் வந்தா துவண்டு போய் உட்கார்ந்துடுறோம். இன்பமும் துன்பமும் நம்மள தாக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம அம்பாளை புடிச்சுக்கணும், பகவான விடாம புடிச்சுக்கணும். அதுக்கு தினம்தோறும் நாம சாதனைகள்ல ஈடுபடணும். சாதனை அப்படின்னாலே யாரோ பெரிய பக்திமார்களுக்கு தான் அப்படின்னு இல்லை. நம்ம சாமானியர்கள் நம்முடைய வாழ்க்கையை செவ்வனே நடத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய சாதனைகளை விடாம நம்ம இந்த மனம், வாக்கு, காயம் இந்த 3ஐயும் பயன்படுத்தி நம்ம செவ்வனே செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் பார்த்தோம்னா நாளாக நாளாக நம்முடைய மனம் நன்கு பண்படும். எந்த ஒரு விருப்போ வெறுப்போ, எந்த ஒரு புண்ணியமோ பாவமோ, புண்ணியத்தின் விளைவாகிய இன்பமோ பாவத்தின் விளைவாகிய துன்பமோ நம்மை தாக்கவே தாக்காது. திருவள்ளுவரும் பாடுறாரு, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. எவன் ஒருவன் இறைவனுடைய புகழ் மொழிகளை, அதாவது எத்தனையோ எழுதி வச்சிருக்காங்க இல்லையா நம்ம பாரத தேசத்துல, இதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. எவ்வளவோ எழுதி வச்சிருக்காங்க, எவ்வளவோ அடியார்கள் எவ்வளவோ பாடல்கள் செஞ்சு வச்சிருக்காங்க, எல்லா மொழிகளிலும் இருக்கு. அதனை பொருள் புரிந்து நாம் பாட பாட, பாராயணம் செய்ய செய்ய, நாமாவளியை சொல்ல சொல்ல இருள் சேர் இரு வினைகளும் சேரா. நல்வினை தீவினை ரெண்டுமே நம்ம தாக்காது. நல்வினையும் இரும்பு, தீவினை இரும்பு விலங்குன்னு சொன்னா நல்வினை பொன் விலங்கு. ஆனா ரெண்டுமே நம்மள பந்தப்படுத்தக்கூடியது. இந்த இருள் சேர் இருளில் நம்மை சேர்க்கக்கூடிய இந்த இரு வினைகளும் நம்மை தாக்கவே தாக்காது. இந்த விஷயத்தை தான் இந்த பாடலின் மூலமா அபிராமி புட்டர் நமக்கு அருள்கிறார். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை. இதுக்கு முந்தின பாடல்ல சென்னியதே அப்படின்னு முடிச்சார். சென்னினா தலை. சென்னியது என்னுடைய தலைமேல் உள்ளது அம்மா உன்னுடைய பொன் போன்ற, அதாவது பொன் திருவடி தாமரைனா பொலிவு மிக்க, பொன் எப்படி பொலிவாக இருக்குமோ, குளோயிங்கா இருக்குமோ, அதை போன்று திகழக்கூடிய பொலிவுடன் கூடிய உன்னுடைய திருவடி தாமரைகள், மென்மையான தாமரைகள். அதனால தாமரை பாதங்கள் அப்படின்னு அம்பாளுடைய பாதங்களை சொல்றாரு. திருவடி, திருப்பொருந்திய மேன்மையான திருவடிகள். இத நிறைய இன்டர்பிரிட்டேஷன் உண்டு. இந்த திருவடிகள்
பகவானின் திருவடிகள் அப்படிங்கிறது வேதங்களை குறிக்கின்றன. ஒரு பாதம் ஞான காண்டத்தையும் மற்றொரு பாதம் கர்ம காண்டத்தையும் குறிக்கிறது. இப்படியெல்லாம் நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. நம்ம பகவானுடைய திருவடிகளை விடாமல் பிடிச்சுக்கணும். நம்ம தியானம் பண்ணும்போது கூட நம்ம அம்பாளுடைய திருவுருவத்தை நம்ம நினைச்சதுக்கு அப்புறமா அம்பாளுடைய திருவடிகளை தூக்கி நம்ம தலை மேல நம்ம வச்சுக்கிறதா நம்ம பாவனை பண்ணலாம். நமஸ்காரம் பண்ணும் போதும் அம்பாளின் திருவடிகளை பற்றி கொண்டு அவளுடைய திருப்பாதங்கள் நம் தலை மீது படுகின்றவாறு நாம பாவிச்சுக்கிட்டு நம்ம பாவனை செய்து கொண்டு நாம நமஸ்காரம் செய்யலாம். இதெல்லாம் நம்ம உடலால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உடலால நம்ம கோயில்களுக்கு போறது, அம்பாளையை பிடிச்சிட்டு இருக்கிறது, முடிஞ்ச வரையில கோவில வலம் வர்றது, நமஸ்காரம் பண்றது, இதெல்லாம் நம்ம உடம்பால செய்யக்கூடியது. இங்க சொல்றது அம்மா என்னுடைய உடம்பின் தலைபாகத்துக்கு மேல உன்னுடைய திருவடி தாமரைகளை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு பெரிய பேரு. சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம். என்னுடைய மனசுல மன்னியது அப்படின்னா என்றென்றும் நிலைத்து இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? உன்னுடைய திருமந்திரம். உன்னுடைய நாமாவளி இருக்கு இல்லையா, உன்னுடைய நாம ஜபம் இருக்கு இல்லையா, அதுதான் நான் என்ன பண்ணினாலும், சமையலோ அலுவலகமோ பேருந்து நிலையமோ எங்க நின்னாலும் சரி, என்னுடைய பற்றுக்கோடு என்ன, நான் எதை பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அம்பாளை பிடிச்சிட்டு இருக்கேன். அம்பாளுடைய நாமம் தான் அம்மா 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 அம்மான்னு எனக்கு எப்பவும் மனசுக்குள்ளார என்னுடைய ஆழ் மனதில் உன்னுடைய நாமமே சென்று கொண்டிருக்கிறது. அப்புறம் முன்னிய நின் அடியாருடன் கூடி முறையே பண்ணியது. முன்னியனா முன்னால் இருக்கின்ற, இல்ல நாம வாழ்க்கையில நம்ம பார்க்கின்ற, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய உன்னுடைய அடியார்கள் என்ன பண்றாங்க? உன்னுடைய விஷயத்தையே பேசுறாங்க, உன்னுடைய பாடல்களை பாராயணம் பண்றாங்க, உன்னுடைய ஸ்லோகங்களுக்கு விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க, நிறைய கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க, எப்போ உன்னுடைய ஸ்மரணையாவே இருப்பாங்க, உன் ஸ்வரூபமாகவே அவர்கள் வாழ்வார்கள். அந்த மாதிரி எத்தனை பேரை பாக்குறோம் இல்லையா வாழ்க்கையில? அந்த மாதிரியான உன்னுடைய பக்தர்கள், உன்னுடைய அடியார்கள், அவர்களுடன் கூடி கலந்து முறையாக அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டா திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தை நான் 3 வாட்டி பாராயணம் பண்ணுவேன், அபிராமி அந்தாதியை 3 வாட்டி பாராயணம் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா காலையில அபிராமி அந்தாதி, மத்தியானம் லலிதா சஹஸ்ரநாமம், சாயந்தரம் சௌந்தர்ய லஹரி, இப்படி வேற வேற மாதிரி திரும்ப திரும்ப இதுக்கடுத்தது அது, அதுக்கடுத்தது அது அப்படின்னு உன்னுடைய பரமாகம பத்ததியே என்றும் பண்ணியது அப்படிங்கிறார். உன்னுடைய பரம ஆகம பத்ததி. பத்ததினா நூல். என்ன நூல்? பரம ஆகம பத்ததி, மேலான உயர்ந்த. பரம அப்படின்னா ஆகம அப்படின்னா சக்தி வழிபாடுடன் கூடிய ஆகம நூல்கள். அதாவது நிறைய இருக்கு இல்லையா, லலிதா சஹஸ்ரநாமம், சௌந்தர்ய லஹரி, இதெல்லாம் அம்பாளின் அருளை, அம்பாளின் திருவுருவை, அம்பாளின் குணங்களை நமக்கு எடுத்து விளக்குகிறதோ அந்த நூல்களை எல்லாம் நான் என்னைக்கும் பண்ணியது அப்படின்னா பாராயணம் செய்வது. உன்னுடைய நூல்களை பாராயணம் செய்வதுதான். நான் திரும்ப திரும்ப இதையே தான் செய்யறேன், அடியார்களோட சேர்ந்து செய்யறேன், குருமுகமா படிக்கிறேன், அப்புறம் தனியா உட்காந்து பாராயணம் பண்றேன், லலிதா சஹஸ்ரநாமத்தை குரு கிட்ட படிக்கிறேன், அபிராமி அந்தாதியை குரு கிட்ட படிக்கிறேன். அவங்க பாடல் சொல்லி விளக்கம் சொல்ல நான் அதை கேட்டு நல்லா மனசுல வாங்கி அப்புறம் நான் தனியாவும் உட்கார்ந்து பாராயணம் பண்றேன், எல்லாரோடையும் கூடியும் நான் பாராயணம் செய்கிறேன். இதுதான் நான் வாக்கினால் செய்யக்கூடிய சாதனை. சாதனை தான் நம்மள சாத்தியத்துக்கிட்ட அழிச்சிட்டு போகும். சாத்தியம் யாரு? அம்பாள் தான் நமக்கு சாத்தியம். நம்ம அடைய வேண்டியது அம்பாளை. அதுக்கு நம்ம சாதனைகள் பல செய்ய வேண்டும். உன்னுடைய மேலான திருவடிகளையே என் தலைமேல் நான் வைத்திருப்பதாக எப்பொழுதும் நினைவில் கொண்டுள்ளேன். உன்னுடைய மனசுல எப்பவும் உன்னுடைய நாமமே ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம எப்பவும் நான் அடியார்களோட கூடியும் சரி தனியாகவும் சரி முறையாக உன்னுடைய துதிப்பாடல்களையே நான் விடாமல் பாடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அபிராமி பட்டர். சோ இதுல இருந்து நம்மளும் நம்முடைய சாதனைகளை பலப்படுத்த வேண்டும். தினந்தோறும் நம்முடைய மனசு எப்படி இருந்தாலும் சரி, துள்ளி குதிக்கலாம், சோர்வுற்று இருக்கலாம், சோம்பலாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி, ஆனா விடாம நம்ம சாதனைய பழக பழக மனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்முடைய வாழ்க்கையில அம்பாளுக்கு மட்டுமே அங்க முக்கியத்துவம் இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னு சொன்னா மனம் ஓயும். சிந்துர வண்ண பெண்ணே,
அப்படின்னு கூப்பிடுறாரு அம்பாளை. சிந்தூரம்னா அந்த நெத்தியில வச்சுக்கிற திலகத்தோடைய நிறம், குங்கும நிறம். அந்த கலர்ல இருக்கிற பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாரு அம்பாள் அழகா. சோ இதுக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. ஏன் சிவந்த நிறம் அப்படின்னு கேட்டா, முதல்ல இருப்பது ஒரே விஷயம்தான் இல்லையா, வஸ்து தான், பிரம்மஸ்வரூபம் தான். இந்த பிரம்மஸ்வரூபம் ஒரு கிரியேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ ஒரு சின்ன சலனம் ஏற்படும் பொழுது முதல்ல வெளிப்படுகின்ற நிறம் சிகப்பு நிறம். இப்ப நம்ம சன்லைட்டே எடுத்துக்கிட்டோம்னா, சன்லைட் என்ன கலர் அப்படின்னு கேட்டோம் நமக்கு தெரியாது. ரொம்ப பெருசா இருக்கு, நம்மளால பார்க்க முடியல. என்ன கலர்ல இருக்கு, மஞ்சள் கலர்ல இருக்கா, என்ன கலர்னே நமக்கு தெரியாது. ஆனா இந்த சூரிய ஒளிய நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேல படும்படியாக செய்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்க, சின்ன ஸ்கேல் வச்சுக்கிட்டு இந்த சன்லைட் வர இடத்துல போய் நின்றுகிட்டு கலர் கலரா வரதை காமிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, அதுல முதல்ல நம்ம பார்த்தோம்னா அந்த இந்திரதனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 வர்ணங்கள்ல முதல் வர்ணமாக இருக்கக்கூடியது சிவந்த நிறமே. கடைசி வர்ணமாக இருக்கக்கூடியதும் வயலட்னு சொல்லக்கூடிய கருஞ்சிவப்பு நிறம். அதுவும் அதனால சிவப்பு நிறம் தான் முதல்ல இப்ப அம்பாள் பிரம்மஸ்வரூபமா இருக்கிற அம்பாள் நமக்கு நம்முடைய புலன்களுக்கு தெரிகின்ற மாதிரி ஒரு உருவம் எடுத்து விக்கிரகத்துக்குள்ளார விசேஷேன கிரஹ்யத்தே இதி விக்கிரஹ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருங்கருணையுடன் நமக்கு புலப்பட வேண்டும் என்பதற்காக இந்த விக்கிரகத்துக்குள்ளார அம்பாளுடைய சாநித்தியம் இறங்குகிறது. சிந்தூராருண விக்கிரகாம் அப்படின்னு தியான ஸ்லோகத்திலையும் பாக்குறோம். அம்பாள் சிவந்த நிறமாக இருக்கிறாள் அப்படின்னு பாக்குறோம். அருணாருண எல்லாத்துலயும் இந்த சிவந்த நிறம் தான் அதிகமாக சொல்லப்படுது. இப்ப நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் பார்த்தோம்னா, சர்வாருணா சிவந்த நிறமாக, எல்லாமே சிவப்பா இருக்கு அம்பாளுக்கு. திருவடிகள் பாதம் சிவப்பா இருக்கு, உதடு சிவப்பா இருக்கு, அவளுடைய நிறம் சிவப்பா இருக்கு, அவளுடைய ஒளி பிரபை சிவப்பாக இருக்கு, எல்லாமே சிவப்பாக இருக்கு. பத்மராக சமப்பிரபா, அதாவது பத்மராகம் அப்படிங்கிறது ரூபி, அந்த கல்லுக்கு இணையான ஒரு சிவந்த நிறம் உடையவளாக, சோபை உடையவளாக, பயங்கர ஒரு ஒளி உடையவளாக அம்பாள் இருக்கிறார். அப்புறம் ரக்தவர்ணான்னு ஒரு நாமா, ரக்தவர்ணான்னு ஒரு நாமா. ரக்தவர்ணா சிவந்த மேனி உடையவள். ரக்தவர்ணான ஒரு மாதிரி ரோஸ் கலர் ரக்தவர்ணம்ங்கிறது. அது கொஞ்சம் ஸ்லைட் ரெட், அதுவாகவும் அம்பாள் இருக்கா சொல்லிட்டு ரெட்டோட வேரியேஷன்ஸ் தான் எல்லாமே, இந்த ரூபியோட ரெட் எல்லாமே. 49வது நாமா சர்வாருணா பத்மராக சமப்பிரபா 248, ரக்தவர்ணா 476, ரக்தவர்ணா 499. இதுல இன்னும் நிறைய நாமாக்கள் இருக்கலாம் இதோட நம்ம சம்பந்தப்படுத்தி பாக்குறதுக்கு. ஆனா நம்மளுக்கு இதோட இணைத்து சிந்திக்கும் பொழுது நமக்கு ரொம்ப நல்லா புரியும். அம்பாள் நம்மளுக்கு எப்படி இருக்கா எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு, சிவந்த நிறமா இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த விக்கிரகத்தையே நம்மளால யோசிக்க முடியறது இல்லையா. நம்மளுடைய மனசுல அம்பாள் உட்காரணும்னா அந்த ஒளி பிரப சிவப்பா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்மளுக்கு அதை பெர்சீவே பண்ண முடியுது. நம்ம மனக்கண்ல பாக்குறதுக்கு அது வழிவகை செய்கிறது. அதுவும் அம்பாளுடைய பெரும் கருணையே. ஆக உன்னுடைய திருவடி தாமரைகள் என் தலைமேல் இருக்கின்றன. நான் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருப்பது, ஜபம் செய்து கொண்டிருக்கிறது உன்னோட நாமாவளி. செம்மையான நிறமுடைய அம்பா, அழகிய அம்மா, உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய பக்தர் கூட்டத்தோட தான் நான் எப்பவும் சத்சங்கத்துல இருக்கேன். அவங்களோட சேர்ந்தோ தனியாகவோ நான் முறையாக பாராயணம் செய்து கொள்வதையே, நான் பாராயணம் செய்வதையே நான் என்னுடைய முக்கியமான செயலாக கொண்டிருக்கிறேன். வாக்கால நான் செய்யக்கூடிய சாதனையாக நான் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய திருப்பாடல்களை பாடுறதுதான் எனக்கு வேலை அப்படின்னு பாடுறாரு ஸ்ரீ அபிராமி பட்டர். இதை இன்னொரு முறை நம்ம பாடிட்டு இத பூர்த்தி செய்யலாம். சென்னியதுன் பொன் திருவடி தாமரை சிந்தையுளே, மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே, முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியதென்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.